ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 55:13 பழைய ஏற்பாட்டில் 862 862 பேட்ச் நம்பர் 55:13 சேர்ந்து வாசிப்போமா? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பக்கத்துல ஒரு ஆளை பார்த்து இது உங்களுக்கு தான் சொல்லிட்டு உட்காருங்க. வாசி ஏசாயா 55:13 கொடியின் அனுபவத்தில் ஒரு முக்கிய பகுதி. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த வசனத்துல கைய வச்சு ஒரு கைய மேல உயர்த்தி நீங்க ஆண்டவற்ற இதை நான் நம்புறேன், இதுக்குள்ள என் வாழ்க்கை இருக்குன்னு நான் நம்புறேன், இதுக்குள்ள என் குடும்பம் இருக்குன்னு நம்புறேன், இதுக்குள்ள என் பிள்ளை வாழ்க்கை இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், எங்க ஊழியம் இருக்குன்னு நம்புறோம், எங்க சபை இருக்குன்னு நம்புறோம். இது ஒரு பிரசங்கம் அல்ல, எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறத இப்போ நீங்க உரைக்கிறீங்க. நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஏசையா 1ஆம் தேதி கர்த்தர் சபைக்கு ஒரு கொடியை கொடுத்தாரா? அந்த கொடியிலிருந்து நிறைய அனுபவங்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா? சரி, அப்போ அதுல ஆண்டவர் நமக்கு சொன்னாரு, எதிர்மறைகளை நான் என்ன செய்வேன், நேர்மறைகள் ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நெகட்டிவ்ஸ் எல்லாவற்றையும் நான் கையில எடுத்து அதை ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையில நான் கொண்டு போவேன் அப்படின்னா, அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு போன வாரம் என்ன சொன்னார் அப்படின்னா, சாம்பல் என்னும் ஒரு சோர்வு அடையக்கூடிய ஒரு எதிர்மறை அவன் வாழ்க்கையில் இருக்கு. அந்த சாம்பலுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? சிங்காரம் வரப்போகுது. அடுத்து உன் வாழ்க்கையில ஒரு துயரம் இருக்கு, அந்த துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் உனக்கு நான் வச்சிருக்கிறேன். அடுத்து ஒரு ஒடுங்கி போன ஆவி, உற்சாகமே இல்லை, ஆராதிக்க முடியல, பாட முடியல, மற்றவங்களை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்க முடியல, கேட்கிறவனுக்குமே பதில் சொல்ல முடியல நல்லா இருக்கேன்னு சொல்லி, இந்த அளவுக்கு ஆவி ஒடுங்கி போச்சு. ஆவி ஏன் ஒடுங்குதுன்னா, உச்சக்கட்ட போராட்டத்துல தான் ஆவி ஒடுங்கும். முதல்ல சரீரம் பலவீனப்படும், அப்புறம் மனது சோர்வடையும், உச்ச கட்டத்துல தான் ஆவி அப்படியே கடான்னு தொங்கி போய் கிடக்கும். இதுதான் ஆவி ஒடுங்கி போன. இனிமே அந்த நபரால தண்ணீர் தான் எழும்பவே முடியாது. அதுக்கு பேர் தான் ஆவி ஒடுங்கி போன நிலைமை. அப்போ ஆவி ஒடுங்கி போன ஒன்னே நீயே எழுப்ப முடியாத கண்டிஷன்ல இருக்கிற உனக்கு ஒரு துதியின் ஆடைய தேவன் சபையில போட்டு உன்னை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வரிசையில தான் ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், அப்புறம் துயரத்துக்கு பதிலா ஆனந்தம், ஒடுங்கி போனதுக்கு பதிலாக துதியினார். அதுல இன்னைக்கு இங்க வாசிக்கிறோம், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். நல்லா கவனிங்க, பதிலாக. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? பதிலாக விஷயம் இருக்கு, சொல்லுங்க. பதிலாக நிறைய விஷயங்கள்ல நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவற்ற ஜெபத்துக்கு பதில் வாங்கியிருக்கோம். ஆனா சில விஷயங்களுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் நமக்கு என்ன வரல? பதில் வரல. சில ஜெபத்துக்கு பதில் வரல, சில உபவாசத்துக்கு ஜெபம் வரல, பதில் வரல, சில காத்திருப்புக்கு பதில் வரல, சில நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, ஏன் எனக்கு இந்த நஷ்டத்தை அனுமதிச்சீங்க கேட்குறேன், ஆனா பதில் வரல. சில இழப்புகள் வந்துச்சு, ஏன் இந்த இழப்பு குறுக்க வந்து தடுத்திருக்கலாம்ல, உங்களால முடியும்ல, இறையாத அமைதா இருந்து அன்னைக்கு எழுப்பி நின்று சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில குறுக்க வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கை நடந்திருக்காதுல்ல, ஏன் தடுக்கல, ஏன் இதை செய்யல ஆண்டவரே, இப்படி நம்ம கேட்கிறோம், புலம்புகிறோம், ஆனா என்ன வரல? இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இப்ப அந்த இடத்த வேற ஒண்ணு கொடுத்து கத்த நிரப்புகிறாரு. பதில் இல்லைன்னு சொல்ற, பதிலாக நான் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதுக்கு பதிலாக, அந்த இழப்புக்கு பதிலாக, அந்த நஷ்டத்துக்கு பதிலாக, அந்த கண்ணீருக்கு பதிலாக, இப்படி உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் கொஸ்டின் கேட்கறியோ, சரி அதை விடு, ஆனா நான் என்ன செய்ய, அதுக்கு பதிலாக. அப்ப பதிலாக ஆண்டவர் ஒண்ணு செய்யும் பொழுது ஈக்குவலா செய்ய மாட்டார். நம்புறவங்க மட்டும் ஈக்குவலா செய்யவே மாட்டாரு.
ஏன் ஈக்குவலா செய்ய மாட்டாருன்னா, ஈக்குவலா செஞ்சா எல்லாருமே ஈக்குவலா செய்ய முடியும். இங்க இருக்கிற என்னால உங்களுக்கு செய்ய முடியும், உங்களால எனக்கு செய்ய முடியும். ஆனா ஈக்குவலா யாருமே கவனிங்க, கர்த்தர் ஈக்குவலா செய்தா அது மனிதனுடைய வரிசையில வந்துவிடும். எனவே தேவன் செய்கிறது எப்போதுமே ஈக்குவலா அல்ல, அதற்கு மேலாக சந்ததி சந்ததியாக நிலைத்திருக்கத்தக்க வகையில, தேசம் திரும்பி பார்க்கத்தக்க வகையில ஆண்டவர் செய்வார். இப்போ அண்ணால அனுபவிச்சது ஒரே ஒரு சொல். என்ன சொல்லு? மலடி என்கிற ஒரே ஒரு வேதனையை மட்டும்தான் அவன் அனுபவிச்சான். அப்ப அதுக்கு பதிலாக ஆண்டவர் வந்து சரியா செஞ்சாரானா, ஈக்குவலா செஞ்சாரா? இல்ல. மொத்த தேசமும் திரும்பி பார்க்கத்தக்க, தான் முதல் பெயர் சபா மட்டும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சாமுவேல். அப்போ அவளுடைய அவமானத்துக்கு பதிலாக சாமுவேல், ஆபிரகாமுடைய காத்திருப்புக்கு பதிலாக ஒரு ஈசாக்கு. இப்படி வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய அலைச்சலுக்கு பதிலாக ஒரு சிங்காசனம். இப்படி எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு பதிலாக என்று தேவன் ஒன்றை செய்திருக்கும் போது, இங்கேயும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கும் பொழுது, நான் நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், உங்க வாழ்க்கையில இப்படி நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பதிலாக தேவனிடத்துல ஒரு தேவதாரு விருட்சம் உண்டு. அது தன் ஜனத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க என்னது பதிலாக அப்படின்னா, பதில் இல்லை, ஆனா பதிலாக சொல்லுங்க, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். இங்க ஒரு நிலம் இருக்கு. ஏசாயா 55:13 ஒரு நிலம் இருக்கு. புரிஞ்சு பாருங்க சீக்கிரம். ஒரு நிலம் இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கு. ஏசாயா 55:13 ஒரு லேண்ட் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரமா அளக்கிறதுக்கு சரி போதும், ஏக்கர் கணக்கில் வச்சிருப்பீங்க போல. வந்து பாரு, அந்த வசனத்துல ஒரு நிலம் இருக்கா இல்லையா? நிலம் இருக்க போய் தானே அங்க முளைச்சு வருது. இருக்காங்க. நம்ம விஞ்ஞானி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சடாது பதில சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போட்டோம். நிலம் இருக்கா இல்லையா? நிலம் இருக்கு. சரி, இந்த நிலத்தை ஒருவர் விலை கொடுத்து வாங்கினார். இந்த நிலத்தை ஒருவர் மீட்டு கொண்டார். நான் மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. இந்த நிலத்துக்கு ஒரு சொந்தக்காரர் உண்டு. இந்த நிலம் அனாதை அல்ல. இந்த நிலம் புறம்போக்கு நிலம் கிடையாது. இந்த நிலத்துக்கு பட்டா இருக்கு, உரிமை இருக்கு, பத்திரம் இருக்கு, உரிமைக்காரர் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு முன்னதாக இந்த நிலம் அவர் மீட்டு கொள்றதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சு கொடுக்கிறேன். அந்த நிலம் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் இங்க இருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த நிலம். நீங்களும் நானும் தான் அந்த நிலம். அந்த வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்ம ஜீவியம் இருக்கு, நம்ம எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. இந்த நிலத்தை அவர் மீட்டு கொள்றதுக்கு முன்னால இது எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன். ஆண்டவரே சொல்லியிருக்காரு. உபாகமம் 32 7ஆம் வசனத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாரு. பூர்வத்தை நினை. இருக்கா? 3:32-7 வாசி. பூர்வ நாட்களை நினை. இங்க நிமிர்ந்து பாருங்க. உன் வாழ்க்கையில நீ எதை நினைக்கணும்? சில காரியத்தை ஆண்டவர் திரும்பி பார்க்காத பாரு. பழசை திரும்பி பார்க்க கூடாது, பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது. ஆனா பூர்வ நாட்களை திரும்பி பார்க்க சொல்றாரு. பூர்வ நாட்களை நினை. தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். என்னது கேட்க சொல்றாரு? என்னது அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்ன நிலைமையில இருந்த, இந்த நிலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு 10ஆம் வசனத்துக்கு வா. 10க்கு வா. பாழான நிலத்திலும். ஹலோ, நீங்களும் நானும் தான். நம்ம கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? பாழான நிலத்திலும், மூளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் நரிகள் ஓடி திரிஞ்சிருக்கு. பொல்லாத ஆவிகள் அதை கட்டி வச்சிருக்கு. இருளின் ஆதிக்கங்கள் அதுல இருக்கு. பாழான நிலம், ஊளையிடுகிற அசுத்த ஆவியின் வல்லமை, இருளின் ஆதிக்கங்கள் அங்க இருந்திருக்கு. வெறுமை இருந்திருக்கு, அவாந்தர வெளியா இருந்திருக்கு. அங்க இருந்த அவனை அவர் கண்டுபிடித்தார். அங்க இருந்த என்னை அவர் நடத்தினார். அங்கிருந்து என்னை உணர்த்தினார். கண்ணின் மணியை போல். பார்த்தீங்களா நம்ம நிலத்துடைய கண்டிஷனை? பார்த்தீங்களா? அங்க இருந்த நம்மள சும்மாவ தூக்கிட்டு வரல. அவர் உரிமையா சொல்றாரு, இந்த பேனை நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன்னா நான் ஒரு கடைக்கு போய் இதுக்கு ஒரு காசை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அப்போ இத இந்த நிலத்தை ஆண்டவர் சும்மா வாங்கிட்டு வரல.
உபாகமம், இதே உபாகமத்துல 15:15 தெளிவா சொல்றாரு. உபாகமம் 15:15 வாசி. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும். நல்லா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். அவர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்ம சொல்றோம், உந்தன் அடிமை நானே, என்னை காப்பாற்றும் கடவுள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நிலத்தை அவர் மீட்டு கொண்டாரு. விசுவாசிகளை சொல்லுங்க, இந்த நிலத்தை அவர் மீட்டு கொண்டாரு. நரிகள் ஓடின நிலம், அவாந்தர வெளியா இருந்த நிலம், இருளுக்குள்ள கட்டப்பட்ட நிலம், இருளின் ஆதிக்கங்கள் ஊழையிட்டு கிடந்த நிலம் அவர் மீட்டு கொண்டார். அவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி என்னை மீட்டு கொண்டார். இருளின் அதிகாரத்தை விலக்கி என்னை மீட்டு கொண்டார். அதை ஏசாயாவிலேயும் சொல்லுவாரு. அது ஏசாயாவிலேயும் சொல்லுவாரு. 52:9 நினைக்கிறேன். வாசி. 52:9 தானே? எருசலேமே, எருசலேமே, பாழானின் ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். நீ அடிமைப்பட்டு இருக்காத, நீ அமைதியா இருக்காத, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடு. ஏன்னா இந்த நிலத்தை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் மீட்டு கொண்டார். அந்த நிலத்தை மீட்டு கொண்டார் ஆண்டவர். இந்த அதிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் ரத்ன சுருக்கமா மனதில் நீங்க வைக்கிற மாதிரி சொல்றேன். என்ன பாருங்க. இந்த ஏசாயா நம்ம முதல்ல வசனம் எந்த அதிகாரத்துல வாசித்தோம்? 55 வாசம். இந்த 53, 54, 55 இந்த மூணுமே கோர்வையா வரும். 53, 54, 55. 53 எதை காமிக்கு? இயேசுவின் சிலுவை பாடுகளை காண்பிக்கு. 54 எதை காண்பிக்குன்னா, அந்த சிலுவையில இருந்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து அவர் ஆரம்பித்த சபையை காண்பிக்கு. 54 சபையை காண்பிக்கும். 54 சபையை காண்பிக்கும். முழுவதுமே அதை மையமா வச்சு உரைக்கப்பட்டதுதான். 55 அந்த சபையோடு அவர் செய்த உடன்படிக்கையை காண்பிக்கும். அப்ப 53 இயேசுவின் சிலுவை பாடு மரணம், 54 அதனால் வந்த திருச்சபை, 55 அவர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை. இந்த இதுக்கெல்லாம் முன்னால இந்த யாருக்காக பாடுபட்டாரோ, எந்த சபையை உருவாக்குனாரோ, எந்த சபையை உடன்படிக்கை பண்ணாரோ, இதற்காக 52 அதை மீட்டு கொண்டார். அவர் மீட்டு கொண்ட சபைக்காக ரத்தம் சிந்தி, ரத்த சிந்தின சபையை அவர் உருவாக்கி அந்த சபையோடு உடன்படிக்கை பண்ணினார். புரிஞ்சவங்க மட்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த எஜமான் அந்த நிலத்தை அவர் எதை மனதில் வைத்து அதை மீட்டு கொண்டாரோ, இப்போ அந்த நிலத்துல அவர் விரும்பினது இல்லை, அவர் விரும்பாத வேற ஒன்று இருக்கு. எஜமானுடைய விருப்பத்துக்கு மாறா ஒண்ணு இருக்கு. உள்ள என்ன இருக்கு? என்ன முளைச்சிருக்கு? முச்செடி முளைச்சிருக்கு. அந்த நிலம் முழுவதும் முச்செடி. இதுக்கு மட்டும் விதை போட வேண்டாம், தண்ணி பாய்ச்ச வேண்டாம், வேலைக்கார வைக்க வேண்டாம், அது வாட்டில் வருது. முச்செடி வந்திருக்கு. இப்போ இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து பார்க்காரு, நாம் மீட்டு கொண்ட நிலத்தில் முச்செடி இருக்கு. முச்செடி தேவன் விரும்பி கொடுத்த ஒன்று அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு முள் இதே நிலத்தை போல உங்கள் ஜீவியத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு முள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நல்லா கவனிங்க. முள் தேவன் கொடுத்தது அல்ல. ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் விரும்பி கொடுத்தது அல்லங்க. புரியுற மாதிரி சொல்றேனே. அவருடைய சிருஷ்டிப்பு முதல் 2 அதிகாரத்திலே முடிஞ்சிருச்சா? ஆதியாகமம் 1லயும் 2ஆம் அதிகாரத்திலுமே சிருஷ்டிப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அவர் எதையும் சிருஷ்டிக்கல. அவர் எதெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, திட்டம் வைத்தாரோ, அதை முதல் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் கம்ப்ளீட்டா அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அப்போ அந்த 2 அதிகாரத்துக்குள்ள முள்ள நீங்க பார்க்கவே முடியாது. முள்ள நீங்க பார்க்கவே
முடியாது. 2 அதிகாரத்துக்குள்ள முள்ள பார்க்கவே முடியாதுங்க. ஏதேன் தோட்டம் பசுமையா இருக்கக்கூடியது. ஒரு உதாரணம் சொல்றேனே, கவனிங்க. ஆண்டவர் ஆதாமை தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வச்சார். நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வீட்டுல ஒரு தோட்டம் இருக்குன்னா டெய்லி அந்த தோட்டத்துல நமக்கு சில வேலைகள் இருக்கும். பரிச்சையா சொல்ல, இந்த வேலை என்ன வேலை இருக்கும்? தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் என்ன வேலை இருக்கும்? தண்ணி ஊத்துறது வேற, அது ஒண்ணுதான் இருக்கா? வேற களை எடுக்கிறது வேற, சீர்படுத்துறது. ஒரு தோட்டம் இருக்குங்க, வீட்டு முத்தத்துல தோட்டம் இருக்கு. டெய்லி காலையில ஒரு வேலை செய்வீங்க. கூட்டி பெருக்கி குப்பை அள்ளி போடுவோம். இப்போ மரத்துல என்ன ஆகும்னா, இலை விழுந்து 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 குப்பையாகும். அதை பெருக்கி நம்ம என்ன செய்வோம்? தூர போடுவோம். இப்போ ஆதாம இப்படி கூட்டி பெருக்கி கிளீன் பண்றதுக்கு அவனை வைக்கல கர்த்தர். இன்னும் சொல்ல போனா, ஏதேன் தோட்டத்துல குப்பைங்கிறதுக்கு இடமே இல்லை. கீழே இலை விழுந்தா தானே உங்களுக்கு பெருக்கணும், கிளீன் பண்ணணும். ஏதனை பொறுத்தவரையில இலை எப்ப விழும்? இலை பழுத்தா தான் விழும். ஏதனை பொறுத்தவரை இலை பழுக்கவே பழுக்காது. அது பச்சை பசுமையா இருக்கும். எங்க ஏதேன் இல்ல, இலைக்கு கூட மரத்துக்கு கூட ஆயுஷ், இயற்கைகளுக்கு கூட ஆயுஷ் இருந்துச்சுங்க. அங்க கூட்டுற வேலை பெருக்கிற வேலை எதுவுமே இல்லை. இலை விழுந்தா தானே பெருக்கணும். இலை பழுப்பதே இல்லைங்க, இலை பழுக்காது. அப்படிப்பட்ட ஏதேன்ல 2 அதிகாரத்துக்குள்ள முள்ள நீங்க பார்க்கவே முடியாது. முள்ளு எப்ப வந்ததுன்னா, எப்ப அவன் பாவம் செஞ்சான், எப்ப அவன் கர்த்தருக்கு விரோதமா 2 பேரும் செயல்பட்டாங்களோ, 3வது அதிகாரத்துல அவன் பாவம் செய்யறான். அதே 3வது அதிகாரத்துல 18ல தான் வசி, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப ஆண்டவர் விரும்பி படைச்சாரா, பாவத்தினால் வந்ததா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். மனிதன் செய்த, கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், அவர் விரும்பி படைக்கவில்லை. கர்த்தர் திட்டத்திலிருந்து வரவில்லை முள். மனிதனுடைய பாவத்தினால் வந்த சாபத்தினால் முளைத்ததுதான் முள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இந்த முள் அவனை குத்தி தேவனை விட்டு பிரித்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு பிரித்தது, தேவ உறவை விட்டு பிரித்தது. முள் இருக்கும் போது அது நிச்சயம் தேவனை விட்டு பிரிக்கும். தேவன் வச்ச ஆசீர்வாதத்தை விட்டு பிரிக்கும். தேவன் வச்ச திட்டத்தை விட்டு பிரிக்கும். அவன் வேதனைப்பட ஆரம்பித்தான். அந்த முள்ளு என்னைக்கு முளைத்ததோ அன்னையிலிருந்து அவன் வேதனைப்பட ஆரம்பித்தான். தேவன் பார்த்தாரு, தன் மகனை மறுபடியும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்தாரு. இந்த முற்களில் இருந்து, குத்துகிற முள்ளில் இருந்து, இந்த வேதனையிலிருந்து அவனை மீட்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க முள்ள. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவன், பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை முற்கள் நிறைந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, முற்களினால் ஆன முற்கிரீடம் அவர் சிரசில் வைக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் கண்ணை ஏறெடுத்து பாருங்க. அங்க இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற அவருடைய சிரசில பொற்கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கலட்டி இன்னைக்கு அதுல முற்கிரீடம் உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அந்த கிரீடத்தை வைத்து ஒருவன் கோலால மேல அடிக்கிறான். முற்கிரீடத்தை தலையில வச்சு கம்ப வச்சு ஒருத்த அடிக்கிறான். அடிச்ச உடனே அது குத்தி மொத்த மனுக்குலத்தின் வேதனையும் இரட்சகர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் வேதனை அடைந்தார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் வேதனை அடைந்தார். அந்த நிமிஷத்துல நீயும் நானும் விடுதலை அடைந்தோம். அந்த நிமிஷத்துல மனுக்குலம் விடுதலை அடைந்தது. இந்த ஸ்டீவன் விடுதலை அடைந்தார். இங்க இருக்கிற நீயும் நானும் விடுதலை அடைந்தோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒரு தாயின் வேதனையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். உண்மையா இல்லையா? நம்முடைய தாயின் வேதனையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். நீயும் நானும் இருளின் ஆதிக்கத்திலிருந்து எப்ப வந்த தெரியுமா? நம்முடைய இரட்சகருடைய வேதனையில இருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த முள்ளிலிருந்து நம்மை விடுவித்தா, நம்மை மீட்டெடுத்தா. அதற்கு பின்பு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில முற்கள் என்பது பலவித அனுபவங்களை குறிக்கும். சிலருக்கு மனிதனே முள்ளா இருப்பான், இன்னும் ஒரு மனிதனே நமக்கு முள்ளா இருப்பான். அவன் பேசினாலே இங்க குத்தி இங்க வந்த மாதிரி இருக்கும். சில ஆட்கள் வாயை திறந்தாங்கன்னா 1 மாசம் படுக்க வச்சிருவாங்க.
சில ஆட்கள் வாயை திறக்கவே கூடாது. அதுக்குன்னே வரம்பற்ற மகராசிகள் இருப்பாங்க. அவங்க வாயை திறந்தாங்கன்னா குத்தோ குத்திடுவாங்க. அண்ணாளுக்கு ஒரு பெனிநாள் இருந்த மாதிரி சிலருக்கு மனிதர்கள் முள்ளா இருப்பாங்க. உங்களை பேசி பேசி குத்திக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து ரொம்ப விளைக்குவாங்க. ஏன் அங்கே பார்க்கங்க? நான் பொதுவாக தானே சொல்கிறேன் முள்ளுன்னு. நான் முள்ளுங்கும் போது அங்கே அவங்க பார்க்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் அவங்கள முள்ளுன்னு சொல்லுவேன். அப்போ மனிதர்கள் வீட்டுக்குள்ள இருக்கலாம், அல்லது எதிர்த்தாப்புல இருக்கலாம், அல்லது அருகில் உள்ள வீடாரா இருக்கலாம், அல்லது இங்கேயே இருக்கலாம், எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சில முள்ளுகள் உண்டு. மனிதர்கள் நமக்கு முள்ளா இருப்பாங்க. அவங்க பேசி பேசி குத்துவாங்க. ஈஸியா கடினமான வார்த்தை ஈஸியா பேசுவான். அதுதான் எங்க ட்ரைனிங் எடுத்தானே தெரியாது. கடினமா இருக்கும், இருதயம் வேதனைப்படுறோம். ஐயோ பாவம் நம்ம பேசிட்டோமே, வேதனைப்படுறாங்களே அப்படிங்கிற உணர்வே இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் முள். அப்படி முள் மனிதர்கள் சிலருக்கு முள்ளா இருப்பாங்க. அப்படி இருக்குமானால் கவனிங்க, சிலருக்கு சரீரத்தில் வியாதிகள் முள்ளா இருக்கும். நீங்க அனுபவிக்கிற வியாதி எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், வெளியே வர முடியவில்லை. அப்படி முள் சரீரத்தில் உள்ள வியாதி ஒரு முள்ளா இருக்கும். சிலருக்கு ஆவிக்குரிய பலவீனங்கள் முள்ளா இருக்கும். ஒரு நாள் நல்லா ஜெபிச்சு மேலே ஏறி இருப்பீங்க, எங்க எவரெஸ்டுக்கு போயிருப்பீங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பள்ளத்தாக்குல கிடப்பீங்க. கொடைக்கானல் அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன பேருமா? அந்த சூசைட் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி பள்ளத்தாக்குல கிடப்பீங்க. இப்படி ஏறுவீங்க, இப்படி இறங்குவீங்க, இப்படி ஏறுவீங்க. இது ஒரு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முள். சிலருடைய வாழ்க்கையில உபத்திரவம் என்னும் முள். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு முள் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறா, நல்லா கவனி. முற்களால் நிறைந்தவன் வாழ்க்கைய குறித்து இந்த எஜமானி என்ன திட்டமைத்து இதை மீட்டெடுத்தார்ல, இதை இன்னவாய் மாத்தணும், இன்னவாய் இதை கொண்டு வரணும்னு அவர் மீட்கும் போது ஒரு திட்டம் வச்சார்ல, அந்த திட்டம் நிறைவேற்றக்கூடிய சீசன் வந்து விட்டதாக நீ நம்பு. இந்த முச்செடிகள் உன் ஜீவியத்தை விட்டு வெளியேற, அது மனிதர்களால் இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, முச்செடிக்கு பதிலாக ஒரு தேவதாரு. அந்த மனிதர் என்கிற முள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களை குத்திக்கிட்டே இருக்காங்களே, ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்னு அவங்கள சரிபடுத்துவாரு. நம்பிக்கை இல்லையா? ஒன்னு அவங்கள சரிபடுத்துவார், இல்ல அவங்ககிட்ட இருந்து உங்களை மீட்டுக் கொள்வார். இல்ல ஒன்ன வச்ச இடம் அதுதானா, அவன் அங்க இருந்து எப்படியோ அந்த முள்ளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு. சரீரத்தில் பலவீனம் என்னும் முள் இருக்குமானால் அவர் தழும்புகளால் குணமாக்கப்பட முடியாத வியாதி என்று இந்த பூமியில் இல்ல. அந்த தழும்புகளால் இந்த முள்ளிலிருந்து உன்னை விடுதலையாக்குவா. பலவீனம் ஆவிக்குரிய வீழ்ச்சி என்னும் முள் உனக்கு இருக்குமானால் விழுந்த பேதுருவை கொண்டு வந்து முன்னிறுத்தி சபையை கட்டின இந்த நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் உன்னையும் அந்த பலவீனத்திலிருந்து மீட்டுக் கொள்வார். எல்லாரும் கண்களை மூடுவோம். அந்த மூன்றுல ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வயல திறந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவேன். என்னை முச்செடியிலிருந்து வெளியே கொண்டு வாரும் ஐயா. என்னை குத்துகிற மனித வார்த்தையிலிருந்து விடுதலையாக்கும். பலவீனத்திலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய வீழ்ச்சியிலிருந்து விடுதலை. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை நான் பார்க்க வைப்பீராக. இந்த ஜனம் பார்க்க வைப்பீராக. ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க இந்த தேவதாரு விருட்சம் இந்த நிலத்தில் விளைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு. இப்போ தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, இந்த நிலத்தை பார்த்து கவனிங்க. இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா பாபிலோன்ல இருக்காங்க. எங்க இருக்காங்க? இப்போ ஆண்டவர் பாபிலோன்ல அவங்க பக்கத்துல நின்றுகிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறாங்க. நம்ம நாடு, நம்ம எருசலேம், நம்ம வீடு எல்லாமே முச்செடியா இருக்கு, முச்செடியா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, நம்ம போமா, அங்க போய் நம்ம ஊரை பார்ப்போமா, நம்ம நாட்டுக்கு போமா, வாக்குத்தத்தத்தை பார்ப்போமாங்கிறான். ஆனா அதுல 4 பேர் இல்லப்பா, அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? முச்செடிகளா இருக்கு. அந்த வீடு முச்செடியா இருக்கு. எங்க இருக்கு? எப்படி முச்செடியாக்கப்பட்டது? 2 ராஜாக்கள் 25 9வது வசனம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 25 9 10 வாசிங்க. ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து விட்டான். கவனிங்க, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது, அது சாம்பலாக்கப்பட்டது. எந்த நிலத்தை குறித்து தேவன் பேசுறாரோ இப்ப அந்த நிலம் எப்படி இருக்கு?
அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலா இருக்கு. இப்ப அதுல இருந்து முள்ளு வளர்ந்து வந்திருக்கு. என்ன வளர்ந்து வந்திருக்கு? முள்ளு வந்திருக்கு. ஏறக்குறைய 70 வருஷமா அந்த நிலத்துல என்னதான் இருக்கு சொல்லுங்க? முள்ளு. எத்தனை வருஷமா? 70 வருஷமா கரேர்னு சாம்பலா இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் முட்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு யாராவது போக விரும்புவாங்களா? இவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா நான் அந்த முச்செடி இருக்குல்ல, உங்க வீடு உங்க நிலம் எருசலேம் ஊரு, அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை நாங்க கொண்டு வருவேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அங்க முளைக்கும். இங்க இருக்கிற சில தாய்மார்களை பார்த்து சொல்றார், உன் பிள்ளையுடைய வாழ்க்கை முச்செடியா இருக்கு, உன் குடும்பம் முச்செடியா இருக்கு, உங்க காரியம் முச்செடியா இருக்கு. அதை பார்த்து பார்த்து அழாத நாள் இல்ல, அதை பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்தாத நாள் இல்ல. கர்த்தர் உன் அருகில் வந்து அந்த முச்செடியாகிய உன் பிள்ளைய பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து கை நீட்டி சொல்றாரு, அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அங்கே நான் கொண்டு வருவேன். அப்படி ஒரு திட்டம் எனக்கு இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. இங்க எப்படி முக்காவாசி பேரு ஆமா தேவதாராவது என் வாழ்க்கையில வர்றதாவது இப்படி நீங்க சந்தேகப்படுற மாதிரி அவர்களும் சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் சந்தேகப்படுறது நியாயம்தான். ஏன்னா வருஷம் நிலையிற விளத்திலே ஒழுங்கா விளைய மாட்டேங்குது. 70 வருஷம் ஒண்ணுமே விளையாத இடத்துல தேவதாரு வரும்னா இது எப்படி இருக்கு? சிறு பிள்ளைகளை ஏமாத்துற மாதிரி தானே இருக்கும் ஒரு பக்கம். ஆனா அவங்க சந்தேகப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சந்தேகம் தீர்க்கும்படி ஒரு பிரசங்கம் பண்றார். என்ன பண்றார்? ஒரு சின்ன பிரசங்கம். சொல்லுங்க எத்தனை? என்ன பிரசங்கம்? சின்ன பிரசங்கம் பண்றார். அவர் பண்ண பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவோம். சரியா? அவர் ஒரு சின்ன பிரசங்கம் பண்றார். எதுக்கு? இவர்கள் சந்தேகத்தை நீக்கும்படி. இவர்களுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, முச்செடி போகும், தேவதாரு விருட்சம் வரும். இவங்களுக்கு அதை நீங்களாவது இவ்வளவு உற்சாகமா ஆமேன்னு சொல்றீங்க, அவனுங்களுக்கெல்லாம் ஆவி எல்லாம் ஒடுங்கி போயிருக்கு, அந்த நம்பிக்கையே வரல. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, எடா நான் சொல்றேன், என் வாயிலிருந்து சொல்றேன், என் வார்த்தையை அனுப்பி சொல்றேன். என் வார்த்தையில வந்ததுதான் சூரியன், என் வார்த்தையில வந்ததுதான் சந்திரன், என் வார்த்தையில வந்ததுதான் இந்த வானம், என் வார்த்தையில வந்த அந்த பூமி, பூமியின் சேனைகள். அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், முச்செடி நீங்கி தேவதாரு விருட்சம் வரும்னு ஸ்டீவன் சொல்லல, ஏசாயா சொல்லல, தூதன் கூட சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அவர்களுக்குள்ள விசுவாசம் வரல. அப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, டே அதெல்லாம் நடக்காது, பேசாம வேலையை பார்ப்போம், போ வேலைக்கு போ, போய் பிள்ளை குட்டியை பாரு, குடும்பத்தை பாரு, நம்ம வாட்டில் இந்த ஊர்ல கிடைக்கிற சாப்பிட்டு வாழ்வோம் இப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. அவர்களை மாதிரி நீங்களும் இன்னைக்கு 1ஆம் தேதியில பிரசங்கம் அப்படித்தான் இருக்கும். அலை எழுதினோமா, வாங்கினோமா, தோத்திரம் போட்டோமா, போவோமா, அப்படி இருக்கணும். அதனால இதெல்லாம் நமக்கு சும்மா உற்சாகப்படுறதுக்கு தான். இதெல்லாம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்ல, இதற்கு சந்தர்ப்ப கூறுகள் இல்ல. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் முச்செடி சாம்பல். இதுல போய் தேவதாராவது ஒரு குரோட்டன்ஸுக்கே வழி இல்லை, இதுல போய் தேவதார் வர்றதாவது இப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி அவர்களும் யோசித்தார்களா? கர்த்தர் சொன்னாரு, நீங்க நினைக்கிறீங்க வந்தோமா, ஆராதனை முடிச்சோமா, 4 பேரை பார்த்து பிரேஸ்லாம் சொன்னோமா, வேணும்னா பாஸ்ட போய் ஒரு ஜெபம் பண்ணோமா, இறங்கி வந்தோமா அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன செய்றீங்க? அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர்களோ பேசாம இங்கேயே இருந்துருவோம்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. இப்ப கர்த்தர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். கர்த்தர் பிரசங்கத்தை அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வா, அதே 55:7 ஏசாயா. துன்மார்க்கன் 8ல இருந்து வா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. போதுமாப்பா? போதுமான்னு கேட்டேன். அவங்க அங்கே இருந்துருவோம் நினைக்கிறாங்க, நீங்க ஆராதனை முடிச்சிட்டு கிளம்புவோம் நினைக்கிறீங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, வாசி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஓஹோ, தேவ பிள்ளைகளே, நீ ஒன்ன நினைச்சுக்கிட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, ஓ நினைவு என் நினைவு அல்ல, ஓ வழி என் வழி அல்ல, ஓ நினைவை விட நினைவுகளை விட, ஓ வழிகளை விட, ஓ நினைவுகளை விட இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அத்தனை உயரம். ஓ நினைவு இங்க இருக்கு, என் நினைவு அங்க இருக்கு. ஓ வழி இங்க இருக்கு, என் வழி அங்க இருக்கு.
இன்னும் சந்தேகம் போகல. உடனே ஆண்டவர் ஓமை ஆரம்பிக்காரு. அடுத்த வசனம் போ. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. நிமிர்ந்து பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு? முச்செடிக்கு என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, முச்செடிக்கு பதிலாக ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு. இவனுக்கு இன்னும் சந்தேகம் போகல. அப்ப கர்த்தர் சொன்னாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அந்த விதையை குளிர பண்ணி அந்த விதை உடனே உயிர் பெற்று அது முளைத்து வருதா, அது முளைத்து வருதா, அது முளைத்து வந்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ருசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்படியோ. எப்படியோ. எத்தனை பேர் நீங்க உங்க வீட்டுல விதை போட்டு முளைச்சு வந்ததை பார்த்திருக்கீங்க? விதை போட்டு முளைச்சு வந்திருக்கா? அடுத்த வீட்டுல பார்த்திருப்பீங்களா விதை போட்டு முளைச்சத? ரைட்டா, முளைச்சு வந்திருக்கா? எப்படியோ சொல்லுங்க, எப்படியோ சொல்லுங்க, எப்படியோ, எப்படியோ, எப்படியோ. அடுத்த வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் எதுக்கு அனுப்புனேனோ, முச்செடி போக வேண்டும் என்று அனுப்பினேன், தேவதாரு முளைக்க வேண்டும் என்று அனுப்பினேன். நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஒரு 30 செகண்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ரிசீவ் பண்ணி நன்றி செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில நீங்க எதை அனுப்பினீங்களோ, என் பிள்ளைக்கு எதை அனுப்பினீங்களோ, என் குடும்பத்துக்கு எதை அனுப்பினீங்களோ, முச்செடி போகுது. உன் ஜீவியத்தில் இருந்த பல வருஷம் முச்செடிகள் விலகுது, முச்செடிகள் மாறுது. தேவதாரு என்னும் தேவ திட்டம் அது ஆகும்படி வாய்க்கும், ஆகும்படி வாய்க்கும். மேலிருந்து வந்த ஒரு துளி மழை ஒரு விதையை முளைச்சு கொண்டு வர வைக்குமானால், என் வாயிலிருந்து புறப்பட்ட முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்னும் என் வார்த்தை உன் வாழ்க்கையில் அப்படியே முளைப்பிக்கும். இதை நம்புறவங்க சொல்லுங்க. அதனால இன்னொரு முறை, அதனால வசனம் போடு. அதனால சந்தேகப்படாம இப்ப வாசிங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. இங்கே உட்கார்ந்து இருக்காரடா, மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அப்போ நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நாங்க எல்லாம் இங்க இருக்கோம், அங்க எல்லாம் சுடுகாடா கிடக்குது, நாங்க அங்க போனோம்னா அங்க எங்களை பாக்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு வரவேற்க எவன் இருக்கான்? நாங்களே போய் தூசியை தட்டி எங்க இடத்த கிளீன் பண்ணணும், அங்க யார் எங்களை வரவேற்க யார் இருக்கா அப்படின்னு இவங்க நினைக்கும் போது, அப்படியா ஆண்டவர் சொல்றாரு, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள், வெளியின் மரங்கள், வெளியின் மரங்கள் கைவட்டும். கர்த்தர் கூப்பிடுறாரு, ஏன் பர்வதத்தை கூப்பிடுறாருன்னா, இந்த மலைகளும் பர்வதங்கள் தான் சாட்சி உனக்கு. நீ சிறுமைப்பட்டதை பார்த்தது, நீ இதே தேசத்துல சிறைபிடிக்கப்பட்டு இழுத்து கொண்டு போனதை பார்த்தது இந்த மலைகளும் பர்வதங்களும். கர்த்தருக்குள் நான் விசுவாசித்து நன்றி சொல்லி நான் பிரசங்கம் பண்றேன். நல்லா கவனி, நீ சிறுமைப்படும் பொழுது, நீ அவமானப்படும் பொழுது, வியாதியில படுத்திருக்கும் பொழுது, இந்த ஊரை விட்டு போயிடலாமாங்கிற அப்படி ஒரு அங்கலாய்ப்புல நீ இருக்கும் பொழுது, எந்தெந்த மலைகள் என்னும் மனிதர்கள் வேடிக்கை பார்த்தார்களோ, எந்தெந்த பர்வதம் என்னும் உறவுகள் வேடிக்கை பார்த்தார்களோ, அத்தனை பேரையும் சுற்ற சூழ நிற்க வைத்து தேவதாரவன் ஜீவியத்தில் முளைக்க வைத்து சாட்சிகளாய் அவர்களை மாற்றுவார். அவமானப்படுத்தின அத்தனை பேரையும் சாட்சிகளாய் தேவன் மாற்றுவார். உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க, சுவாசிக்கிறவங்க, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தலைமுறை தலைமுறையா முச்செடியாய் வளர்ந்தோங்கின குடும்பங்கள் இந்த சபைகளையும் பார்த்திருக்கிறேன், மற்ற வெளி இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். தலைமுறை தலைமுறையா அந்த குடும்பத்துல முச்செடி மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்போ அவங்கள பார்த்தாலும் அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றன் பின் ஒன்றாக அரங்கேறி கொண்டே இருக்கும். இப்படி முச்செடிகளால் சூழப்பட்ட அவர்கள் வாழ்க்கையை
அந்த முட்செடிகளோடு கூட என்ன ஒரு சந்தோஷம்னா, அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த முட்செடி அனுபவத்தோடு கூட கத்தரை விடலை, தேவனை விடலை, விசுவாசத்தை விடலை, ஜெபத்தை விடலை, ஆராதனை விடலை, ஆண்டவரை விடலை. அந்த முட்செடி வேதனையை தாங்கி கொண்டே ஆராதனைக்கு வந்தாங்க, கர்த்தரை பற்றி கொண்டாங்க, ஆராதித்து கொண்டாங்க. கர்த்தர் பார்த்தா அவளுக்காகவே ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வருவார். ஏங்க 18 வருஷமா ஒருத்தி முள்ள சுமந்து கொண்டே இருக்கா. அந்த முள்ளோடு ஆலயத்துக்கு வரான். 18 வருஷமா ஒரு வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணு அந்த வியாதியோடு கூட ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கா. நம்ம ஒரு தலைவலியை காரணம் காட்டி ஒரு மாசம் ஆலய பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம். என்ன பிரதர், ஒரு தலைவலி, ஒரு முட்டு வலி, ஒரு கால் வலியை காரணம் காட்டி ஆலயத்தை பார்க்கறதில்ல, ஆராதனை எட்டி பார்க்கறதில்ல, ஆண்டவரையும் பார்க்கல, இப்படி இருக்கிறோம். ஆனா அந்த பெண்ணானவள் 18 வருஷமா அவ பாடு அனுபவிக்கா. கர்த்தரை குறை சொல்லல, ஆண்டவரை குறை சொல்லல, சபையை குறை சொல்லல, போதகரை குறை சொல்லல. அந்த வேதனையோடு கூட ஆலயத்துக்கு வந்தா. என்ன தெரியுமா, அவ ஒருத்திக்காகவே இயேசு அன்னைக்கு வந்தாரு. அவ ஒருத்திக்காகவே இயேசு வந்தாரு. முட்களை தாங்கி கொண்டு தேவனை விட்டு விலகாமல் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, உங்கள் ஒருவருக்காகவே, உங்களை சந்திப்பதற்காகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, உலாவி வருகிற இயேசு உன்னை சந்திப்பதற்காகவே ஒரு ஆராதனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் தொட்டாரு, முள் நீங்கி தேவதாரு அவளுக்குள் முளைத்தது. அந்த ஆராதனையா இந்த ஆராதனை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவதாரில் உள்ள ஒரு விசேஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் ஆரம்பிச்சிரும். பார்க்க எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏங்க இங்கதான் இருக்கீங்களா நீங்க? தேவதாரி எப்படி இருக்குன்னு கேட்டேன். பாருங்க, எல்லாரும் பாருங்க. அந்த சைடு தேவதாரை பாருங்க. இப்ப கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. உந்தன் நாடிமை நாணை என்னை காப்பாற்றும். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. முள்ளு இருந்த இடத்துல, சொல்லுங்க, முள்ளு இருந்த இடத்துல பச்சை பசேர்னு தேவதாரு. இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், இமேஜின் பண்ணுங்க. ஒரு முள்ளு புதர் இருந்த இடத்துல இப்ப இது முளைச்சிருக்குன்னா, இது ஒரு நிலத்தையோ ஒரு செடியவோ காட்டல, உன்னையத்தான் தேவன் இங்க காமிச்சு கொடுக்கிறான். உன் எதிர்காலத்தை தான் தேவன் காமிச்சு கொடுக்கிறான். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை தான் கர்த்தர் காமிச்சு கொடுக்கிறான். தேவதாரு நிறைய சத்தியத்தை நமக்கு அது சொல்லி தருது. தேவதாறுல நிறைய ட்ரூத் உள்ள இருக்கு. அதுல ஒன்னே ஒன்ன மட்டும் நான் சொல்றேனே. தேவதாரு என்ன செய்யுதுன்னா, அதனுடைய கூம்பு வானத்தை பார்த்து இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன திரும்பி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கூம்பு எதை பார்த்து இருக்கும்? என்ன எதை பார்த்து இருக்கும்? வானத்தை பார்த்து இருக்கும். அப்ப அது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் முகம் எப்போதுமே வானத்தை, ஒத்தாசை வரும் பர்வதத்தை, தேவனை, அவர் சமூகத்தை, அவருடைய சன்னிதானத்தை மட்டுமே நோக்கி இருக்கணும். நீயும் நானும் எப்போதுமே எங்க இந்த தேவதாரு இன்னும் ஒரு வகையில இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவை மையமா வைத்து வந்திருக்குன்னு. இந்த தேவதாரு கிட்டத்தட்ட அந்த 55 அதிகாரம் இயேசுவையே குறிக்கிறது என்றே சொல்லுகிறார்கள். அதுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை சொல்றேனே. 55:1 வாசிங்க. 55:1 வேகமா வாசிங்க, சீக்கிரம் வாசி. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். இங்க பாருங்க, இதை எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல படிச்சிருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டுல எங்கேயா படிச்சிருக்கீங்களா? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடும் என்றார். நிமிர்ந்து பாருங்க. பண்டிகை, கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு. கூடார பண்டிகை கொண்டாடுவது எப்படி கொண்டாடுவாங்கன்னா, 7 நாள் கொண்டாடுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க. அது அவங்களுடைய பட்டணம், அவங்க வீட்டுக்கு வெளியில போய் டென்ட் அடிச்சு அந்த டென்ட்ல குடியிருந்து 7 நாள் கொண்டாடுவாங்க. அந்த 7 நாள் கொண்டாடும் பொழுது பண்டிகையின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளில் ஆலயத்துக்கு வருவாங்க.
அப்ப ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள்லாம் போய் இந்த மாதிரி ஒரு பாட்டில எடுத்துட்டு போய் சீலோவாம் என்னும் குளம், என்ன குளம், இந்த குளத்துல போய் தண்ணியை கோரிட்டு வருவாங்க. தண்ணியை கோரிட்டு வந்து ஆசாரி கூடாரத்துல ஜனங்கள் முன்னால அப்படி ஊத்துவாங்க. ஊத்திட்டு சொல்லுவாங்க, நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்துல அவர்கள் நடந்து வரும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன், முற்பிதாக்களின் தேவன் அவர்களுக்கு வனாந்தரத்துல கண்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்தார் அப்படின்னு அடையாளமாய் அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த பக்கம் நின்று கொண்டு அந்த கண்மலையாகிய இயேசு அவர் அங்கே அவர்களை அழைப்பார். அந்த கண்மலை கிறிஸ்துவை என்று பவுல் சொன்னது போல அவர் சொல்லுவார், தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்ன விசுவாசிக்கிறவர் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள ஓடைகள் ஓடும் தொடல, ஆறுகள் ஓடும் தொடல. அதினா புரியலையா உங்களுக்கு? ஓட வத்தோம், ஆறு வத்தோம், நதி வத்தவே வத்தாது, நதி வத்தவே வத்தாது. அவரை குறிப்பதுதான் அந்த அதிகாரம். அந்த இயேசு கவனிங்க, அந்த அந்த அது தேவதாரு வானத்தை அது நோக்கி இருப்பது போல, கூம்பு வானத்தை நோக்கி இருப்பது போல சிலுவையிலே இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இரு தரத்தாரையும் பகையா நின்ற அந்த சிலுவையில் பகையை கொன்று இரு தரத்தாரையும் தேவனோடு சமாதானம் ஆக்கினார். பவுல் 2 எழுதாரு பார்த்தீங்களா? எபேசியர்ல எழுதினா பார்த்தீங்களா? இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? தேவதாரு எப்படி தேவனை பார் என்று சொன்னதோ அதற்கு அடையாளமாய் அது சொல்லப்பட்டது போல நிறைவேறுதல் ஆகிய இயேசு சிலுவையில உன்னையும் என்னையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் அல்லவா? அவருடைய பிள்ளையாய் சேர்த்தார் அல்லவா? அவருடைய ஊழியத்தை சிலுவையில் நிறைவேற்றினார் தெரியுமா? தூரமாய் இருந்த உன்னை, தூரமாய் இருந்த நம்மை, உன்னை தூரமாய் இருந்த நம்மை சிலுவையின் மூலம் தேவனுக்கு அருகே கொண்டு வந்து சேர்த்தார் தெரியுமா? அன்றைக்கு நீயும் நானும் பாக்கியம் பெற்றோம், நீயும் நானும் சேவனோடு இணைக்கப்பட்டோம். இந்த தேவதாருடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில மொத்த ஊழியத்திலையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முற்களின் அனுபவம் மாறட்டும். இந்த வருஷம் இறுதியில எல்லா முள்ளும் ஆண்டவரை கிளீன் பண்ணிருங்கப்பா. எல்லா முள்ளும் இன்னைக்கே டோசரை அனுப்புங்கப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த டோசரை அனுப்புங்கப்பா. கிளீன் பண்ணி தேவதாரு விதைய போடுங்க. இன்னைக்கு விதைய போட்டீங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் தண்ணி ஊற்றுவீங்க. ஒரு நாள் நீர் விளைய வைப்பே. கண் முன்பதாக தேவதாரு தோட்டமாய் இந்த சபை ஓங்கி நிற்க கர்த்தர் கிருபை தருவார். இதை கர்த்தர் எனக்கு என் குடும்பத்துக்கு செய்யணும்னு விரும்புறவங்க மட்டும் சரி. இப்படி தேவதாரு வர்றதுக்கு முன்னால இதுல என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன்? முச்செடி இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன். சிலருக்கு கிளீன் பண்ணிட்டார், சிலருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் கிளீன் பண்ணி இப்ப தேவதாரு கொண்டு வரக்கூடிய இந்த நிலத்துல இனி முள்ளுக்கு நீ இடம் கொடுக்காத, இனி முள்ளுக்கு நீ இடம் கொடுக்காத. அது என்ன முள்ளு? என்னாகமம் 33:55, என்னாகமம் 33:355, என்னாகமம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும். அவனை மீதியா வச்சேனா அவன் உனக்கு என்னவா மாறுவா? முள்ளா மாறுவான். உன் கண்களுக்கு, உன் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இங்க பாருங்க, பக்கத்துல பார்த்து பட்ட உபத்திரம் போதும் சொல்லுங்க. சிலர் சொல்லும் பொழுதே அதுல ஒரு வேகம் இருக்கு. பட்ட உபத்திரவா போதுண்டா சாமி, போதும், பட்ட உபத்திரம் போதும். தேவ பிள்ளையை கர்த்தர் சுத்தம் பண்ணி இருக்காரு, கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உன் ஜீவியத்துல ஒரு தேவதாரு வரும். நீ நாளைக்கு நடமாடும் பிரசங்கமா மாறுவ. தேவதாரு என்னென்னலாம் செய்ததோ என் இயேசு அதை செய்தாரு. அப்படியே உன் வாழ்க்கையில தேவன் அதை கொண்டு வருவாரு. அதை கெடுக்கக்கூடிய முள்ளுக்கு நீ இடம் கொடுக்காத. தேவன் சொன்னாரு, இஸ்ரவேலை பார்த்து, கானானுக்கு நீ போகும் பொழுது அங்க இருக்கிற எவனையும் உன் எல்லைக்குள்ள விடாத. அங்க உள்ளவனை நீ மீதம் வச்சேனா விட்டேனா நாளைக்கு முள்ளா மாறுவான்.
கவனி, 10 பேர் இருந்தா 9 பேரை நான் கழிச்சிட்டேன். ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவன் என் உயிர் ஃப்ரெண்டு. ஒரே ஒரு தோழி, என் உயிர் தோழி. உன் உயிரை எடுக்கிறவ அவன். கவனி, அப்படி நீ ஒருத்திய மட்டும் நீ விடாம வச்சுக்கிட்டு இருந்தா எவன்னு தெரியல. எவ்வளவு ஒருத்தி எல்லாத்தையும் விட்டு ஒன்ன மட்டும் வச்சிருக்கான். எவனோ ஒருத்தி எல்லாத்தையும் விட்டு ஒன்ன மட்டும் வச்சிருக்கான். நான் தான் ஆண்டவர் கீழ்படிச்சிட்டேன்ல, 9 விட்டுட்டேன்ல, இந்த 1 தானே, அதெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு உன்னைய நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. கவலி, இன்னைக்கு தேனா இருக்கும், நாளைக்கு தேளா இருக்கும். புரியுதா? அந்த முள்ளு வேண்டாம், முள்ளுக்கு இடம் கொடுக்காத. தேவதாரு வேண்டும் என்றால் முள் என்னும் ஆகாத உறவு, முள் என்னும் ஆகாத நட்பு, முள் என்னும் சினிமா, முள் என்னும் மதுபானம், முள் என்னும் அந்த போதைப் பொருட்கள், முள் என்னும் கெட்ட வார்த்தை, முள் என்னும் அருவருப்பான உறவுகள். தேவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, உங்க மனைவிக்கும் துரோகம் பண்ணாதீங்க, உன் வீட்டுக்காருக்கும் துரோகம் பண்ணாத. எந்த முள்ளுக்கும் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீர்கள். நிலத்தை மீட்டெடுத்திருக்கிறார். தேவதாரு முளைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, முள்ளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில உன்னையே நீயே திருப்திப்படுத்தி ஏமாறாத. முள்ளு வேண்டாம், முள்ள ஆண்டவர் தூக்கி போட்டாரு. நீ என்ன முள்ளுக்கு இடம் கொடுக்காத. 2 முள்ளு உண்டு, பாவம் என்னும் முள்ளு. சொல்லுங்க, இந்த முள்ளு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. இன்னொரு முள்ளு உண்டு, அவரை நேசிப்பதனால, அவரை பின்பற்றுவதனால, அவரை நீங்க சேவிக்க விரும்புவதனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. பாடும் என்னும் முள்ளு. இந்த பாடு என்னும் முள்ள நீ ஏற்றுக்கோ. பாவம் என்னும் முள்ள நீ அதை விட்டு விலகிரு. பாவம் என்னும் முள்ள தூர போற்று. பாடு என்னும் முள்ள ஏற்றுக்கோள். கிருபை உன்கூட இருக்கும். நாளைக்கு நீ ஒரு தேவதாரு வருஷம். முழங்கால் படிடுவோம் எல்லாரும். உரிமைக்காரர் நீங்க, சொந்தக்காரர் நீங்க. இந்த நிலத்துல இடையில எங்க தவறுகள், எங்கள் புத்தியினங்கள், சத்துருவனுடைய சூழ்ச்சிகளால் முற்கள் நிரம்பி விட்டதப்பா. கிருபை வைத்தபடியினால மீண்டும் இந்த நிலத்தை நீர் மீட்டெடுத்திருக்கிறேன். மீண்டும் இந்த நிலத்தை உமக்காக வாங்கியிருக்கிறேன். முற்கள் அனைத்தும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் ஐயா. இனி திரும்ப பாவம் என்னும் முள்ளுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கூடாதபடி எங்கள் வாழ்க்கையில ஒரு உறுதியான இருதயத்தை தாரும் ஐயா. சீக்கிரத்துல இந்த வருஷத்துல அத்தனை குடும்பங்களிலுமே தேவதாரு விருட்சத்தை போல நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமான மகிமையான அனுபவங்கள் அத்தனை பேரும் காண கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருவதற்காய் நன்றி. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.